ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். இப்போ எல்லாத்துக்கும் தெரிகிற எல்லாருமே சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்க கல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு. இப்போ இது வந்து அதாவது இந்தியாவில் ரொம்ப சென்சிட்டிவாக பேசப்படுறது. சுப்ரீம் கோர்ட்டே ஆட்டோமேட்டிக்காக அவங்களா எடுத்து இந்த வந்து சிபிஐக்கு மாற்றி சிபிஐ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நிறைய எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கை பற்றி இந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, என்னென்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சில கருத்துக்கள் வந்து என் மனசு தாங்காமல் நான் வந்து இன்றைக்கி நான் போடுறேன். ஏன்னா வந்து ஏன் நம்ம நாட்டில் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி. ஒருத்தர் வந்து அதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆக்ஷனே எடுக்கிறோம். இவ்வளோ நாள் அந்த டாக்டருங்க கஷ்டப்படுறாங்களே, டாக்டருங்க படிக்கிறதுக்கு பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் நீட் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகி அதுக்கப்புறமா 12th முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அது அது அவ்வளோ படித்து 10 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரம் படித்து அது பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் படித்து எம்பிபிஎஸ்க்கு அப்புறமா எம்டி படித்து முன்னாடிலாம் எம்பிபிஎஸ் படித்தாவே போதும். இப்போ எம்பிபிஎஸ் படித்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஒரு பார்ட்ஸ் பற்றி எடுத்து அதில் எம்டிஏ படித்து எம்எஸ் படித்து என்னென்னமோ படிக்க வேண்டியது இருக்குது. 30 வருஷம் வரைக்கும் 30 வயசு வரைக்குமே பிள்ளைங்க படித்து 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 அதுக்கப்புறமா வந்து தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்க சமயத்தில் இந்த மாதிரிலாம் நடந்தால் அவங்க பேரண்ட்ஸு, நானும் ஒரு அப்பா தான், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அந்த மாதிரி இது மாதிரி இருக்கிறது கேட்குறப்ப எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுங்களா? இது ஏன் இங்கே மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது? எதுவுமே நடந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். கும்பகோணத்தில் 35 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ தான் வந்து துளிர் விடுது. அந்த சின்ன பிள்ளைங்க செத்ததுக்கு அப்புறமா தான் ஸ்கூலெல்லாம் பண்ணாங்க. ஒரு பிள்ளை ஸ்கூல் பஸ்ஸில் போகிறப்ப கீழே விழுந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் பஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. ஏன் அது நமக்குன்னு மனசாட்சி கிடையாதா? ஒவ்வொருத்தருமே நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் தான் இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது நம்ம ஒரு நிர்வாகம் நடத்துகிறோம், நிர்வாகத்தில் இருக்கோம்னா அவங்க வந்து இவ்வளோ நிர்வாகத்தில் ஓட்டையை வச்சுக்கிட்டு ஏன் பண்ணுறாங்க? அதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் அது உள்ளே போய் அதை பார்த்து அதை வந்து சரி பண்ணுறாங்க. அதே போல் வந்து பாலியல் வன்கொடுமைன்றது வந்து இப்போலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நமக்கு அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையா, அக்கா இல்லையா, நம்ம ஒய்ஃப் இல்லையா? இவங்களும் பொம்பளைங்க தானே. ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது வந்து மாறவே மாறாதா? பொம்பளைங்க அதாவது சுதந்திரமாக வெளியில் போக முடியாதா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா? இதை ஏன் வந்து கவர்மெண்ட் பார்க்க மாட்டேங்குது? இதை வந்து அதாவது ஃபாரினில் இருக்க மாதிரி பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்கன்ற அளவுக்கு வரும். இந்தியாவில் மட்டும் இது ஏன் இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்குது? எங்கே பார்த்தாலும் கொடுமை, எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு கொத்தனார் வந்து கூட இருக்க இவங்களை பண்ணிட்டாங்க. இல்லை சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளைங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாம் ஏன் அதாவது இது வந்து இது இது மாற்றவே முடியாதா? இது ஏன் நம்ம வந்து இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கோம்? அந்த அந்த கல்கத்தா பெண் மருத்துவர் எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த அந்த பெண்ணை ஒரு கூட்டு பலாத்காரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கு தான் இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, 150 ml எடுத்தாங்க, அப்புறம் வந்து அந்த பெண்ணோட வந்து கால் 2யும் விரித்து உடைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ அடுத்த ரிப்போர்ட்டில் வந்து உடையல, அந்த இடுப்பெலும்பு வந்து உடையல அப்படின்றாங்க. அதாவது மனுஷனாக இருக்கிறவனுக்கு ஏன் அந்த வக்ர புத்தி? அதாவது ஒருத்தனாக இருந்தால் பரவாயில்ல, அது 4 பேரா 5 பேரா என்னமோ தெரில. ஆனால் கவர்மெண்ட்டும் அந்த 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 டிபார்ட்மெண்ட்டும் அந்த அதில் இருக்கிறவங்களும் வந்து பொம்பளைங்களும் இருப்பாங்க, ஆம்பளைங்களும் இருப்பாங்க. ஏன் அதை வந்து மறைக்கிறாங்க? அந்த பொண்ணுக்கு நடந்தது வந்து நம்ம வீட்டில் நடந்திருந்தால் சும்மா இருப்பீங்களா? இதே இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அங்கே கல்கத்தாவில் இருக்கிறது வந்து ஒரு லேடி தானே. அங்கே அந்த 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 மினிஸ்டர் அந்த அந்த சீஃப் மினிஸ்டருக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? கண்டுபிடிச்சி சிபிஐ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சி தக்க தண்டனை கொடுக்கணும். நான் அதாவது இதில் வந்து 2-3 பேர் சஞ்சய் ராய்ன்றவன் தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவன் வந்து ரொம்ப தெனாவட்டா நான் பண்ண என்னை தூக்கில் போடுறதுன்னா போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவனை வந்து சைக்காட்டிஸ்ட் கூப்பிட்டு வந்து இப்போ அவனை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட வந்து எத்தனை பேர் அவன் வந்து மற்றதை எதுவும் சொல்ல மாட்டேன்றான். அவன் சொன்னான்னா கூட எத்தனை பேர் பண்ணாங்க என்னன்றது தெரியும். அந்த பொண்ணோட வாயை கழுத்தை வந்து நெரிச்சு சத்தம் போடாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு கழுத்தை நெரிச்சிருக்காங்க. நெரிச்சு வாயில் கத்தக்கூடாது மூக்கையும் போட்டு அமுக்கிக்கிறாங்க.
கண்ணை குத்திருக்காங்க, கண்ணுக்குள்ளேருந்து அதாவது கிளாஸஸ் எடுத்திருக்காங்க, மூக்குலேருந்து ரத்தம் வந்திருக்கும், வாயை வந்து கடிச்சு அதாவது மொத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் அதை விட்டுட்டு அதை வந்து கடிச்சு கொதறிருக்கான். இதனை நாயா நரியா மனுஷன் தானே, அவனுக்குலாம் இந்த இதே இல்லை அப்படின்னு நான் ட்ரக் அடிச்சுட்டு அது மாதிரி எது வேணால் பண்ணலாமா? எதுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே, அதை ஏன் அவங்களாம் நினைக்கல? இதுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கல அப்படின்னா இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போதுமே. நம்ம இந்தியாவில் நான் வந்து பிரதமர் மோடிஜியையும் நான் சொல்கிறேன், அவங்க வந்து இதெல்லாம் பாருங்கள். நம்ம அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே வந்து உங்களை வந்து 3 தடவை நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நல்லதெல்லாம் கொண்டு வாங்க, நல்லா பண்ணுறீங்க, நான் உங்களை தப்பே சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் அதாவது அந்த காலத்து ராஜாங்க வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருந்து நல்லா இருக்கான்றது பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இது மாதிரி நடக்கிறதெல்லாம் ஏன் வந்து அதை வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க? சரியான தண்டனை கொடுக்கணும். தண்டனைன்றது வந்து இது அடுத்தது யாரும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தப்பை வந்து நினைக்கவே கூடாது, அந்த மாதிரி கொடுங்க. யாராக இருந்தாலும் அது அது வந்து பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒரு ஆம்பளை இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் தண்டனை. அவங்கள நம்ம வந்து நான் அதாவது அதில் வந்து இது பண்ணது இல்லாமல் சந்தீப் கோஷ்ன்றவர் தான் டீன். அவர் வந்து பக்கத்தில் இருக்க இது எவிடன்ஸ்லாம் மறைக்கணுன்ற மாதிரி அவர் அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு அடுத்தது உடனே இமீடியட்டாக அடுத்த இன்னொரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் நடக்குது? இதை வந்து அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டுருக்கு. கலியுகத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம இருக்கோம். இது பாதுகாப்பே கிடையாதா? இந்தியா தான் அதாவது இதில் இந்தியாவில் வந்து நம்ம ராமர் பிறந்தார், லக்ஷ்மணன் பிறந்தது, இதெல்லாமே நம்ம ராமாயணம் மகாபாரதம் பிறந்தோம். இன்னமும் ராமர் பூமின்னு அங்கே அயோத்தியில் கட்டி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து ராமர் இருந்தார், லக்ஷ்மணன் இருந்தார், இப்போ அவர் கிருஷ்ணன் பிறந்த இடம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா? அவங்க இருந்த பூமி தானே இது. இது வந்து இந்தியா தான் இருக்கிறதுலையே வந்து புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் காசியில் இறந்தா புண்ணியம், நேராக மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. அதனால தான் காசியில் போய் அவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளவும் இருந்தும் நம்மளால் வந்து இந்த சின்ன சின்ன தப்புகள், சின்ன தப்புன்னு இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அதாவது நாய் நரி கூட இந்த மாதிரி பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். நரி தான் இப்படி கொதறுன்னுவாங்க. அந்த பெண்ணோட மார்பகத்தை போட்டு கட்டிச்சு கொதறி இருக்கானுங்க, காலை உடைச்சிருக்கானுங்க, உதட்டை கடிச்சிருக்கானுங்க. 16 இடத்துல வந்து அவ்வளோ அதாவது காயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காயம்லாம் எப்படி வரும்? ஒருத்தரால் இது பண்ண முடியாது. 10 பேர் 15 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் இதில் இன்னொரு சேர்க்கலான் இருக்கேன். நம்ம கருட புராணத்தில் விஷ்ணு வந்து கருடனுக்கு சொன்னது தான் கருட புராணம்னு சொல்லுது. எல்லாருக்கும் தெரியும். அந்த இப்போ வந்து ஒரு அந்நியன்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டில், தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்நியன் படத்தில் மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்தால் தான் இதை வந்து சரி பண்ண முடியுமா? அந்நியன் வந்து ஒவ்வொரு தப்புக்கும் வந்து அந்தந்த இந்த தண்டனைன்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகே, அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் கருட புராணத்தில் இதோட லிங்க் பண்ணுறேன். கருட புராணத்தில் தண்டனைங்க இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு தண்டனை என்ன கொடுப்பாங்கன்றதும் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பன்றிமுக நரகம் அப்படின்னு ஒரு தண்டனை இருக்குது. சான்மலி அப்படின்ற ஒரு தண்டனை இருக்குது. வைதரணி அப்படின்னு ஒரு தண்டனை இருக்குது. இது எல்லாமே வந்து எப்படி இப்போ வந்து செக்ஷன் 420 செக்ஷன் வந்து அதாவது பாலியல் வன்கொடுமை, அடுத்தது வந்து இது வந்து கூட்டு பலாத்காரம் அப்படின்னு இந்தியன் பீனட் கோடில் இருக்கோ, அது மாதிரி கருட புராணத்தில் ஒரு 5-6 வந்து தண்டனைங்க இவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த பண்ணவங்களுக்கு. அதோட விளக்கமும் சொல்கிறேன். அதாவது இப்போ அக்னிகுண்டம் அப்படின்னு இருக்குது, பன்றிமுக நரகம், சான்மலி, வரதரணி அப்படின்னு ஒரு 5-6 இதை நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணவங்கள, அதாவது ஒரு பெண்ணோட அப்ரூவல் இல்லாமல், ஒரு பெண்ணோட இது அவங்க வந்து ஓகே பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பண்ணுறவங்கள வந்து அவங்களோட உறுப்புகளை கட் பண்ணி இது வந்து இதில் கொடுத்துருக்கிறது, கருட புராணத்தில் கொடுத்துருக்க தண்டனையை பற்றி நான் சொல்கிறேன். உறுப்புகளை கட் பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணி உயிரோடு இருக்கிறப்ப கட் பண்ணி அதை வந்து
அவங்கள தண்டனை அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். ஒவ்வொரு உறுப்பாக கட் பண்ணி அவங்கள துடிக்க துடிக்க சாவடிக்கிறது. இன்னொன்று, அவங்கள வந்து அதாவது பனைமரம் மாதிரியான மரத்தில் வந்து அந்த பனைமரத்துலேயே வந்து ஷார்ப்பாக தான் இருக்கும். அந்த இதில் வந்து கத்திகளை சொருகி அந்த மாதிரி இதில் உடம்புல துணி இல்லாமல் ஏற விட்டு ஃபுல்லாக அதில் ஏறி உடம்பு ஃபுல்லாக ரத்தமாகி அவங்கள அதில் வந்து இரும்பாலான அந்த சங்கிலியில் வந்து அதுலேயும் வந்து முட்கள் ஏற்படுத்தப்பட்ட சங்கிலியை வச்சு அவங்கள அடிப்பாங்களாம். அவங்கள அடித்து அவ்வளோ சித்திரவதை பண்ணுவாங்களாம். இது ஒன்று. இது மாதிரி நிறையா வந்து அவங்களுக்கு வந்து மூணாவது சொல்கிறது வந்து பன்றிமுக நரகம்ன்றது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி பண்ணவங்கள வந்து நாய், நரி, ஒரு 1000 நாய், நரிங்க, அப்புறம் வந்து எருமைகள், இது மாதிரி மிருகங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து கடிக்க சொல்லி, கொதற சொல்லி, முட்டை சொல்லி, இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி, நீ வந்து இன்னொருத்தருக்கு இவ்வளோ சித்திரவதை கொடுத்துருக்க, இதே மாதிரி சித்திரவதை நீ அனுபவிக்கணும், அப்போ தான் உனக்கு என்னான்றது தெரியும் அப்படின்ற மாதிரிக்கு இதை சித்திரவதையெல்லாம் கொடுப்பாங்களாம். இது வந்து கருட புராணத்தில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கருட புராணத்தை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி தண்டனை இருக்கா, இதுக்கு வந்து இதுதான் விளக்கமா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நான் எதுக்கு அதையும் இதையும் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டு இதுக்கு இந்த பெண்ணுக்கு நடந்தது வந்து இனிமேட்டு யாருக்கு நடக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே நம்மளோட ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை வந்து சரி பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் என்ன ஆகுன்றதை யோசிங்க. நம்ம வந்து மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய தலைவராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களும் ஹியூமன் பீயிங் தானே. அவங்களுக்கும் ஒரு மனசுன்னு இருக்குல்ல. அந்த மனசாட்சி பொதுவாக நீங்கள் யோசிங்க, நீங்கள் செய்யுங்க. இதை வந்து இந்த மாதிரி தப்பு வந்து இந்தியாவில் நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோட விருப்பம். நான் வந்து அவ்வளோ அதாவது மனசு ரொம்ப இதாகி நான் சொல்கிறேன், இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய தண்டனையை சீக்கிரமாக கொடுங்க. இது லேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது ஒரு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த நியூஸை மறந்துடுவாங்க மக்கள். அப்போ வந்து பாதிக்கப்பட்ட அம்மா அப்பாவுக்கு தெரியும் அந்த வருத்தம் என்னான்றது. அவங்க கூட இருந்த கொலீக்ஸ்க்கு தெரியும், அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும். மற்றவங்க அப்படியே மறைச்சிட்டு ஏதோ ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு கூட தண்டனை கொடுத்து பண்ணுற விஷயம் கிடையாது. இதை சீரியஸாக எடுத்து இதை நல்ல தண்டனை கொடுத்து இது வந்து ஒரு உதாரணமாக வச்சு இன்னமட்டும் இந்த மாதிரி யாரும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் இது வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்குறேன். பாருங்கள், பார்த்து அஃபிஷியல்ஸ்க்கு அனுப்பிச்சு இது என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நல்ல தண்டனை, அதாவது இருக்கிறதுலையே கொடூரமான தண்டனையாக கொடுங்க, மக்கள் முன்னாடி கொடுத்து இதை தீர்ப்பு எழுதுங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.